ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜாங்கோ டுட்டோரியல்ஸில் ஆல்ரெடி வந்து ஸ்விக்கி ஆப் க்ளோன் பற்றி போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் இப்போ அந்த வீடியோ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ரியாக்ட் டுட்டோரியல்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு எபிசோடு வந்து ஜாங்கோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க guys. ஏன்னா அப்போ தான் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் போன வீடியோ வந்து நம்ம என்ன பார்த்தோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்விக்கி ஆப்போட க்ளோன் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் manage.py run server. ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சும்மா ஜஸ்ட் ஒரு பூட் ஸ்ட்ராப்பில் வந்து ஒரு நேவ் பார் மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் இப்போதைக்கு லைட்டாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து நேவ் பார் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நான் வந்து கோடையும் காட்டுறேன். ஓகே. ஸோ டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நான் ஜாங்கோ டுட்டோரியல்ஸில் போட்ட ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜாங்கோ டுட்டோரியல்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது. ஏன்னா நான் வந்து அந்த டுட்டோரியல்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ லேஅவுட்ஸ் பார்த்தீங்கன்னா லேஅவுட்ஸில் வந்து நேவ் பார் அப்படின்ற ஒரு செக்ஷன் வச்சு நேவ் பாரை தனியாக ஒரு காம்பனண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு எப்பயும் போல் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபைல் தான் வந்து நமக்கான ஒரு ஆப் டாட் ஜேஎஸ் ஃபைல் ஜேஎஸில் இருக்க மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த இண்டெக்ஸ் டாட் ஃபைலில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட் ஸ்ட்ராப்போட கோடு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஆசம். ஓகேவா? ஸோ பூட் ஸ்ட்ராப் அண்ட் ஃபாண்ட் ஆசமோட சிடிஎன்ஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பூட் ஸ்ட்ராப்பையும் ஃபாண்ட் ஆசம் ஐகான்ஸையும் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் கொடுத்துருக்கேன். ஸோ இது மூலயமா என்ன ஆகுனா நம்ம இண்டெக்ஸை கால் பண்ணுற மூலயமா, அதாவது எப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லேஅவுட்டில் நேவ் பாரை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிளாக்கு கிரியேட் பண்ணி பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேஜில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு பேஜுமே வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு லைக் எப்படின்னா ஒரு ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து டிவ் டேக் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த டிவ் டேக்குள்ளே நம்ம வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். வேணான்றத எடுத்துகிட்டு திருப்பி வேணுன்றத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ அதுக்காண்டி தான் வந்து நான் அந்த இடத்துல பிளாக் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பிளாக் அப்படின்றதுல பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வேறு வேறு நேம்ஸ் கொடுக்கலாம். பட் ஆனால் இது வந்து நம்ம வேறு வேறு நேம்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் வந்து அது கரெக்டாக ரீயூசபிள் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் காமனான ஒரு நேமாக கொடுத்துட்டேன். ஓகேவா? பேஜ் அப்படின்னு சொல்லி காமனாக ஒரு நேமாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா நேவ் பார் முன்னாடி சொன்னது தான். அண்ட் இந்த நேவ் பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பூட் ஸ்ட்ராப்போட நேவ் பார் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு இமேஜ் ஸ்விக்கியோட இமேஜ் வந்து ஒரு லோகோ மட்டும் அங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே வந்து ஆல்ரெடி சிஎஸ்எஸ் ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறதுலாம் வீடியோ நிறையா போடாச்சு கைஸ். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை எதுக்கு சொல்லிடுறேன். ஸோ என்னென்னா லோட் ஸ்டாட்டிக்னு சொல்லி ஸ்டாட்டிக் இம்போர்ட் பண்ணி அண்ட் அது மூலயமா ஸ்டாட்டிக் ஃபைலில் உள்ள இமேஜை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லோகோ டாட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த லோகோ டாட் பிஎன்ஜி வந்து இந்த இடத்துல வந்து இமேஜஸ் அப்படின்றதுல லோகோ. ஓகேவா? ஸோ லோகோவில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? அண்ட் இப்போதைக்கு வந்து இதுதான் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபைல். ஓகேவா? ஸோ ஹோம் ஃபைலில் நான் ஜஸ்ட் ஹோம்.
ஸோ இங்க பார்த்தீங்கனாலே தெரியும்னு நெனைக்கிறேன். நான் வந்து பேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த இண்டெக்ஸ் டாட் HTMLல ஸோ அந்த பேஜ் வந்து இப்ப இங்க ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன ஒரு இதுன்னா, நம்ம ஹோம் ரவுட்ட கால் பண்றப்ப, இண்டெக்ஸ் ஃபைலோட சேர்ந்து அந்த ஹோம் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகி நமக்கு வந்து ஒரு ஹோம் இதா கிடைக்கும். அப்படின்றப்ப நம்ம என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து இந்த பூட்ஸ்ட்ராப்போட சிடிஎனோ இதை யூஸ் பண்ற அவசியம் இல்ல. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாரி காமனான மெத்தட் யூஸ் பண்றது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னன்னா, ம் அவ்வளோதான் நெனைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல நான் பண்ணிக்கிறது. அண்ட் பேக் எண்டையும் நான் காட்டிடுறேன் கைஸ். ஸோ பேக் எண்ட்ல முக்கியமா டேட்டாபேஸ் ஓகேவா? ஸோ போன வீடியோல வந்து நம்ம பேக் எண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு, அதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து அட்மின் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. சாரி. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன் கைஸ். நான் வந்து இப்போ கேட்டகரீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் 9 கேட்டகரீஸ் வந்து ஃபுட் கேட்டகரீஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அண்ட் ஹோட்டல்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 ஹோட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் சிட்டி எல்லாத்தையும் போட்டு இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஃபுட் தான் இப்போதைக்கு சும்மா சாம்பிளுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். மேபி நீங்க வேணா நெறையா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து சும்மா ஒரு சாம்பிள் பர்ப்பஸ்க்காக ஒரு 8 ஃபுட் மட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன். அண்ட் டேட்டாபேஸ்லயும் என்ன பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம டைரக்ட்டா வீடியோல ஆரம்பிச்சிடலாம்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த நேவ் பார் தான் இருக்கு. அண்ட் இந்த நேவ் பார்ல வந்து நான் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன அப்டின்னா, இந்த நேவ் பார்ல வந்து நான் வந்து ஒவ்வொரு ஐகான் பக்கத்து சாரி ஒவ்வொரு நெ ஹெட்டிங் பக்கத்துலயும் ஒரு ஐகான குடுக்கலாம் அப்டின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நேவ் பார கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நேவ் பார் எங்க? ஆ யாஹ் இங்க இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்போதைக்கு சிஎஸ்எஸ் ஃபைல் ஆட் பண்ணல. ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் ஃபைல கால் பண்ணி விட்டுறலாம். ஸோ லோட் ஸ்டாட்டிக் குடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஓகே. சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து இண்டெக்ஸ்ல கால் பண்ணியிருக்கேனான்னு பார்ப்போம். கால் பண்ணியிருந்தேன்னா தேவைப்படாது. ஸோ கைஸ் இதில வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இப்போ பண்ண போறேன். என்ன அப்டின்னா, பூட்ஸ்ட்ராப் வந்து பண்ற கொஞ்சம் லேட் ஆகும் அப்டின்றதுனால, ஆ நாம வந்து இப்போ டெயில்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம பூட்ஸ்ட்ராப்ல எனக்கு ப்ராப்பர்ட்டீஸ்லாம் கொஞ்சம் லைட்டா மறந்துருச்சு. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு இதையும் பார்த்து நம்மளால பண்றதுக்கும் டைம் ஆயிரும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிரும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, டெயில்வின் சிஎஸ்எஸ் வந்து நான் யூஸ் பண்ண போறேன் கைஸ். ஸோ ஜஸ்ட் என்ன அப்டின்னா, இப்போ நம்ம வந்து டெயில்விண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெயில்விண்ட் சிடிஎன் போட்டு இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இது வந்துரும். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட்ட பேஸ்ட் பண்ண போறோம். அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் கைஸ். அதாவது என்ன அப்படின்னா, அந்த டெயில்வின் சிஎஸ்எஸோட சிடிஎன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆ என்ன சொல்றது? புரொடக்ஷன்ல வந்து இதாகாது. ஸோ புரொடக்ஷனுக்கு வந்து வேற ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? டெவலப்மெண்ட்ல நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ட புரொடக்ஷனுக்கு வந்து நான் ஒரு தனியா ஒரு வீடியோ இப்போ ஒண்ணு போடுறேன். ஓகேவா? அப்ப லாஸ்ட்டா நம்ம ஹோஸ்ட் பண்ற மாரி ஒரு பிளான் இருந்துச்சுன்னா, அப்போதைக்கு நான் சொல்றேன். இல்ல அப்படின்னா, டெயில்விண்ட் வந்து எப்படி புரொடக்ஷன்ல யூஸ் பண்றது, ஜாங்கோட அப்படின்றதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சிடிஎன் இது பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த நேவ் பார் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதில இருக்க எல்லாத்தையுமே நான் அடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே கோட் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ தான் டெயில்விண்ட் யூஸ் பண்றோம்ல. ஓகே. ஓகே. ம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டிவ் டாக்ல கிளாஸ் நேம் வந்து சும்மா கண்டெய்னர்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதில வந்து பிஎக்ஸ் வந்து ஒரு
பிஎக்ஸ் வந்து 20 அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ 2 சைடு வந்து பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டிவ்வில் கிளாஸில் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளக்ஸு இதில் தான் வந்து நம்மளோட இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ இதில் ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து இது வந்து நேபாரோட பிராண்ட். ஓகேவா? ஸோ நியூ பிராண்ட் அப்படின்னு சொல்லி வந்து சும்மா ஒரு இது தான். ஸோ அது ஒன்றும் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஐஎம்ஜி எஸ்ஆர்சியில் ஸ்டாட்டிக்கு அண்டு இமேஜஸில் ஸ்லாஷ் logo டாட் பிஎன்ஜி. ஓகேவா? சரி, logo டாட் பிஎன்ஜி. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு டிவ் டேக்கில் நம்மளோட லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேவ் லிஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. அண்ட் இதில் வந்து நம்ம வந்து ஒரு H4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளாஸில் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டு வந்து கிரே 400 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் ஃபாண்ட் வந்து என்ன சொல்லலாம், ஃபாண்ட் வந்து சைஸ் எத்தனை சொல்லி கொடுக்கணும்னா, ஸோ அதுக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து எல்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? டெக்ஸ்ட் எல்ஜி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோம்க்கு வந்து இது இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆஃபர்ஸ். ஓகேவா? ஆஃபர்ஸு அண்ட் எம்எல். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு பேடிங் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், மார்ஜின் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமே வந்து நமக்கு ஒவ்வொரு மெனுஸ்க்குமே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றனால. ஓகேவா? ஸோ எம்எல் வந்து ஒரு 3 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு அண்டு இந்த இடத்துல வந்து இன்னொரு இது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ப்ராடக்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சைன்அப். ஓகேவா? இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே இதை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம இதுக்கு பதிலாக ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன். ஓகேவா? பட்டனில் கிளாஸ் வந்து பிஜி. ஸோ ப்ரைமரி கொடுத்துக்கலாமா? ஸோ ப்ரைமரின்றது இதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஓகேவா? ப்ளூ 500 அண்ட் டெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒயிட்டில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கிரே 100 அண்ட் டெக்ஸ்ட்டு வந்து சேம் எல்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டனில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஓகே சைன் அப் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? சைன் அப். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லேட்டர் ஐகான்ஸ்லாம் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் இதில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்ஸு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த இது எல்லாமே ரோ வைஸ் எனக்கு அசைன் ஆகணும் அப்படின்றதுக்காக ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதை. ஓகேவா? ஓகே. ஓகே 1 மினிட். சைன் அப் ஹோம் ஆஃபர்ஸு இந்த இது. ஓகே ஒரு நிமிஷம். ஓகே 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 ஓகே. அண்டு இமேஜுக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம். கிளாஸில் இமேஜில் வித்து வந்து ஒரு 40 அண்ட் ஹைட் வந்து ஒரு 40ன்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ அதை மென்ஷன் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த இடத்துல வந்து எக்ஸில் ஜஸ்டிஃபை
ஜஸ்டிஃபை பிட்வீன் ஓகேவா. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இது இதாகிடுச்சு ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அசைன் ஆயிடுச்சு ஓகேவா. அண்ட் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பிஎக்ஸ் V20 கூட கொடுத்துக்கலாம். அண்ட் பட்டனோட இதுக்கு வந்து நம்ம ஹைட்டு வித் அண்ட் ஹைட் மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதனால் இதாகிட்டு இருக்குது. ஸோ வித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 40 கொடுத்துட்றேன். அண்ட் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொடுக்குறேன் ஓகேவா. அண்ட் பிஜியோட கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஸோ அதனால் 800 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் கிரே 800 ஓகேவா. இல்லைனா ஸ்லேட் கூட கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸ்லேட்டு இதுலேயும் வந்து ஸ்லேட் ஓகேவா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன அப்படின்னா இது ரெண்டுக்குமே வந்து அலைன்மெண்ட் மட்டும் வைக்கணும் ஓகேவா. ஸோ ஜஸ்டிஃபை பிட்வீனில் ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஐட்டம் சென்டர் அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஐட்டம்ஸ் சென்டர் ஓகேவா. ஓகே இப்போ எல்லாமே சென்டரில் வந்துருச்சு. பட்டனோட சைஸ் வந்து ஒரு ஹைட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா. ஹைட்டு ஒரு 10 கூட வச்சுக்கலாம். அண்ட் வித்து வந்து ஒரு 28 ஓகேவா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரவுண்டட் நமக்கு தேவை இல்லையா. ஸோ ரவுண்டட் எல்ஜி ஓகேவா. ரவுண்டட் எல்ஜி அண்ட் ஷேடோ கூட கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஷேடோ ஓகேவா. ஷேடோ எக்ஸஸ் அண்ட் ஓகே சேவ் பண்ணலையா. ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவு இதாச்சு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் வந்து இதில் இன்னும் ஒன்று கார்ட் மட்டும் ஆட் பண்ணும். அதில் லெட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ எம்எல் வந்து பத்தலை. ஒரு 8 கூட கொடுத்துக்கிறேன். 8 ஓகேவா. சாரி எம்எல் இல்லை எம்ஆர் ரைட் சைடில் தான் கொடுக்கணும் ஓகேவா. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நமக்கு கிடச்சிச்சு ஓகேவா. அண்ட் இப்போதைக்கு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்றக்க போக ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா. ஸோ ஐகான்ஸ் மட்டும் இப்போ எடுக்கணும் கைஸ் ஓகேவா. ஸோ ஐகான்ஸ்க்கு வந்து நம்ம ஃபாண்டாசம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஃபாண்டாசம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபாண்டாசம்குள்ளே நான் போயிட்டு ஸோ ஐகான்ஸ் ஓகேவா. ஸோ இந்த ஐகான்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்க்கு நான் ஃபுட்டு அப்படின்றதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் ஓகேவா. ப்ராடக்ட்ஸில் ஃபுட்டு வரணுன்றனால ஃபுட்டில் ஏதாவது ஓகே என்னாச்சு ரிசல்ட்ஸ்லையா. ஓகே இருக்கு ஓகே எல்லாமே ப்ரோ இதாகவே இருக்கே. ஓகே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். மற்ற எல்லாமே வந்து ப்ரோ ஐட்டம்ஸில் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரீ ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் பதிலாக ஃபுட்ஸ்னு வச்சிட்றேன் ஓகேவா. ஃபுட்ஸ் ஓகேவா. அண்டு கொடுத்துடலாம் ஓகே. ஸோ கிளாஸில் வந்து இதோட கலர் வந்து நான் அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட்டுக்கு ஆட் ஆகிற கலரே ஆட் ஆகிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஹோவர் பண்ணுறப்ப ஒரு கலர் வரணும் இல்லையா. ஸோ ஹோவரிங் எஃபெக்ட்டுக்கு ஒரு கலர் வச்சிடறேன் ஓகேவா. ஹோவரில் டெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ பிராண்ட் கலரில் இதாகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆரஞ்ச் 600 கொடுத்துறேன் ஓகேவா. ஓவர் பண்ணும்போது ஆரஞ்ச் 600 தரணும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்டர் வந்து ஒரு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ பாட்டம் பார்டர் ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாட்டமில் வந்து பார்டர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா பார்டர் வந்து ஸோ எல்ஜி ஓகேவா. எல்ஜியாக இருக்கும்போது பார்டர் வந்து பார்டர் பாட்டம் அண்ட் இதில் வந்து ஓகேவா பாட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம ஹோவர் பண்ணும்போது தான் ஆகும் இல்லையா. ஸோ ஹோவர் பண்ணும்போது பார்டர் ஆரஞ்சு ஆரஞ்சு 600 ஓகேவா. ஓகே அண்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துக்கும் போட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுலேயே நம்ம போட்டுடலாம் ஓகேவா. ஸோ இது ஓகே இது பட்டன் இல்லையா. அண்ட் பட்டனில் நான் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா இதையும் வந்து ஆரஞ்சில் மாற்றிக்கலாம். ஏன்னா பிராண்ட் கலராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்க ஓகேவா. ஓகே ஓகே ஆரஞ்சு. ஸோ கொஞ்சம் கலரை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆரஞ்சோட இது ரொம்ப டார்க்காக இருக்குது. 800 இருக்கு இங்கே. ஓகே 600 கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா 600 கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபுட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஆஃபர்ஸ்க்கு வந்து ஒரு ஐக்கான் எடுக்கணும் ஓகேவா. ஸோ ஆஃபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃபருக்கு என்ன கொடுக்கலாம். பர்சன்டேஜ் வந்து கொடுக்கலாம் ஓகேவா. பர்சன்டேஜ் ஓகே இந்த ஐக்கான் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது ப்ரோவில் இருக்குது. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது ஓகே இப்போதைக்கு இதை கொடுப்போம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நமக்கு வேறு எதுவும் இல்லை கைஸ். இதுதான் கொடுத்தாகணும். இந்த இது ரியாக்ட்லனா நமக்கு வந்து நிறைய ஐகான்ஸ்லாம் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ HTMLக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்ட் பட்டன் வந்து ஒன்று வைக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த ஒரு இதையே அப்படியே காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேவா. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிடுறேன். ஸோ கார்ட்டு அண்ட் கார்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் அதோட ஐக்கானு கொடுக்கலாம் ஓகேவா. பேஸ்கெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே இருக்குது ஓகேவா. ஓகே ஓகே அண்ட் சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆஃபர்ஸு ஃபுட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு இதாகும். கர்சர் பாயிண்டர் மட்டும் மாற்றிடலாம். ஸோ அந்த சின்ன சேஞ்ச் மட்டும்தான் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜோட சைஸையும் குறைச்சிடலாம். ஸோ இமேஜ் சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே ஏதாவது ஓகேவா. அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. இமேஜோட சைஸு கம்மி பண்ணணும். ஸோ என்ன பண்ணலான்னா ஒரு 32 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 32 ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து
நெக்ஸ்ட் என்ன சொல்றேன்? ஓகே. இமேஜ் சைஸை கம்மி பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்னமோ ஞாபகம் வந்துச்சு. ஓகே. பார்த்தீங்கன்னா மேலே ஏறிச்சு. ஓகேவா? கர்சர். ஓகேவா? கர்சர் மறந்துட்டேன். ஸோ கர்சர் பாயிண்டர். ஓகேவா? ஸோ இது இன்டெலிஜென்ஸ் ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரில. ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கர்சர் வந்து பாயிண்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு நேவ் பாராக பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நேவ் பார் டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மற்ற இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு தடவை ஸ்விக்கி ஆப்பை வேணால் போய் பார்த்துட்டு வந்துடலாமா எப்படி இருக்குது அப்படின்றது. அண்டு அந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆல்ரெடி வீடியோ போட்டது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து கொஞ்சம் லேஅவுட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் ஆனால் இவங்க இப்போ வந்து இப்போ இதை மாற்றிட்டாங்க லேஅவுட்டை. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னா, ஓகே, பட்டன் இந்த மாதிரி வச்சு பட்டன் இதெல்லாமே வச்சாச்சு. ஸோ இதில் இருக்க தீம்ஸ் வேறு. பட் ஆனால் ஓரளவு அதுக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் இதே டெக்ஸ்ட்டு அண்டு இந்த ரெண்டு இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் அண்டு இந்த ரெண்டு இன்புட் ஃபீல்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து வேணும்னா வந்து இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்ஸ் தான் கைஸ். ஓகேவா? இதில் வந்து இது கூட கிடையாது. என்ன சொல்கிறது, கரோசல் கூட கிடையாது. இது வந்து இதாக தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஒயிட் பேக்ரவுண்டே தான் மேனேஜ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா ஒயிட் வந்து இந்த பிராண்டோட கலர் ஆரஞ்சுக்கு வந்து நல்லா ப்ரீமியம் லுக்கு இருக்கும் அப்படின்றனால நான் இதிலே மெயின்டைன் பண்ண போகிறேன். ஓகேவா? அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஹோம் ஃபைலுக்கு ஜம்ப் ஆயிடலாம். ஓகேவா? இதோட வந்து இது முடிஞ்சிச்சு. ஸோ ஹோம் ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன்னா டிவ்வில் கிளாஸ் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓ லேப்பில் சார்ஜ் இல்லையா? 1 மினிட் கழிச்சு சார்ஜ் போட்டு வந்துடுறேன். ஸோ கிளாஸில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாரி, கண்டெய்னர் ஸ்லாஷ் ஒரு நிமிஷம், நான் இதே வந்து HTML டெம்ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் லேஅவுட் வந்து அதே லேஅவுட்டில் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி அந்த இங்கே அந்த இது. ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு அண்ட் இந்த ரெண்டு இது. ஓகேவா? என்டர் லொக்கேஷன் ஒன்று இருக்குது. அண்ட் சர்ச் ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா ஐட்டம் அப்படின்னு சொல்லி காலம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டை வந்து நம்ம இப்போதைக்கு பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இதில் கிளாஸ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன், ஃப்ளக்ஸு ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஜஸ்டிஃபை சென்டரு அண்ட் க்ளோசிங் டிவும் போட்டுடலாம். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்ததுனால நமக்கு எல்லாமே வந்து சென்டரில் அப்ளை ஆயிரும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம கிளாஸ் H2ல இந்த இதில் தான் வந்து நம்ம அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வெரி லார்ஜாக இருக்கணும். ஓகேவா? நல்லா பெரிய டெக்ஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 5XL கொடுக்குறேன். ஓகேவா? டெக்ஸ்ட்டு 5SL அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் யூஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் கலரு. ஸோ அதனால் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒயிட் கலர் கொடுக்குறதுனால நம்ம வந்து பிளாக் கலரில் ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போயிடுவோம். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டில் சாரி டெக்ஸ்ட்டு கிரே 800 ஓகேவா? அண்ட் இதில் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம கொடுக்கவே இல்லை இல்லையா? ஓகே. ஸோ அதுக்கு நம்ம லாஸ்ட்டில் நான் இது பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை, இப்போயே நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இதை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. HTML ஸோ என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டைல் டேக் மட்டும் இது பண்ணிட்டு அதில் என்ன H2 டேக் கொடுக்குறேன்னா ஓகே. H2 டேக் சாரி ஓகே ஸ்டைல் டேக்குள்ளே தான் இருக்குது. ஓகே ஓகே. ஃபாண்ட் ஃபேமிலி ஓகேவா? ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்ன ஃபாண்ட் கொடுக்க போகிறேன்னா பாப்பின்ஸ் ஃபாண்ட் தான். ஓகேவா? பாப்பின்ஸ் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டோட சைஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாண்ட்டோட இது வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஃபாண்ட்டோட சைஸ் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? அண்ட் டேரெக்டாக வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம் அந்த இதை. சாரி அதை காப்பி பண்ணிட்டோம்ல. ஓகே. இப்போ திருப்பி மறுபடியும் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், ஆர்டர் ஃபுட் க்ரோசரிஸ் அப்படி சொல்லியிருக்கு. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா இதோட இது வந்து இந்த வித்துக்குள்ளே வரணும். ஓகேவா? இவ்வளோண்டுக்குள்ளே வரணும். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே இங்கே நமக்கு வந்து இதாகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்டெய்னரில் வந்து நான் மார்ஜின் ஆட் பண்ணிட்டு அண்ட் பேடிங்கையும் செட் பண்ணிடுறேன். ஓகேவா? மார்ஜின் வந்து எம்எக்ஸ் வந்து ஒரு மார்ஜின் எக்ஸ் ஆக்சிஸில் தேவைப்படாது. ஓகேவா? ஸோ ஒய் ஆக்சிஸில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வெர்டிக்கலாக. ஓகேவா? வெர்டிக்கலாக ஒரு 20. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிஎக்ஸ் வந்து ஒரு 20. ஸோ பேடிங் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இதுலேயும் வந்து இது கொடுத்துறேன். ஸோ பொதுவாகவே பேடிங் வந்து 20 கொடுத்துடலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து அந்த ஃபாண்ட்டோட இது சாரி என்ன அது. ஓகே ஒரு நிமிஷம், இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இப்போதைக்கு சென்டராக வந்துருச்சு. பட் நமக்கு வந்து சைஸஸ் சின்னதாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து மறந்துட்டேன். ஓகே. அண்ட் இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா H2 டேக்கை வந்து அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் ஒரு டிவ் டேக் கொடுத்துடலாம். ஓகேவா? டிவ் டேக் கொடுத்துட்டு கிளாஸில் வந்து வித்து வந்து நம்ம செட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ வித்து வந்து என்ன பண்ணுறேன்னா 1/2 அப்படின்றத செட் பண்ணுறேன். ஸோ 1/2 நம்ம செட் பண்ணாலும் வந்து நமக்கு அந்த விஜெட் வந்து உள்றக்க தான் இருக்கும் சென்டரில். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம மேலே வந்து ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம வித்து வந்து குறைச்சாலுமே அது சென்டரில் தான் இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு 3/5 அப்படி கொடுத்துறேன். கொஞ்சம் வித்து அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லைன்னா 4/5 கூட கொடுத்துக்கலாம். இல்லை 3 கரெக்டாக இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்டோட வெயிட். ஓகேவா?
ஃபாண்ட் வந்து போல்டு. ஓகேவா? ஓகே. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் மட்டும் நம்ம 800 கிரேக்கு பதிலாக ஒரு 700 கொடுப்போமா? ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டையும் சென்டர் ஆக்க போகிறோம். டெக்ஸ்ட் சென்டர். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் சென்டர் கொடுக்குற மூலியமாக இது பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதையும் வந்து 4 கூட மாற்றிக்கிறேன். ஓகேவா? 4/6. ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு இதில் வந்துருச்சு. அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி கீழே இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து இந்த இதில் வந்து ஒரு 10 மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன் நமக்கு ஜாஸ்தியாக தெரியுது அப்படின்னா நம்ம இது இல்லாமல் பேடிங்கும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் அப்படி தெரியுது. மேபி மார்ஜின் இல்லாமல் எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் இருக்குது. ஓகே, மேபி எம்ஒய் வந்து ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் இதோட கலர்ஸையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ அப்புறமே கம்மி பண்ணலாம். ஏன்னா அப்படின்னா இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா அது வந்து வெப்சைட்டோட இது கொஞ்சம் இது பண்ணி ஆப்போட இதை. ஸோ நேவ் பாரில் போயிட்டு ஸ்லேட் 600 ஸோ 600. ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து 600 கொடுத்துறேன். ஓகே, இப்போ இதுதான் ஒரு கரெக்டான கலராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் இருந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேக் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டிவ் டேக் வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் ஒரு டிவ் டேக்கில் கிளாஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2 இன்புட் ஃபீல்டு ஆட் பண்ண போகிறேன்னா ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸோ எப்பயும் போல் ஃப்ளக்ஸ் ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்றத கொடுத்துறேன். ஓகேவா? ஜஸ்டிஃபை சென்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ எதுக்கு ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்தேன் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா நம்ம அதில் இருந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஸோ சென்டரில் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போனோம்னா இதுக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்ட் வித்தை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃப்ளக்ஸ் ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்துருவேன். ஸோ இதில் ஒரு டிவ் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு செப்பரேட் வித்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 4/6 அப்படின்னு சொல்லி ஒரு வித்து. ஓகேவா? மேபி 5/6 கொடுக்கலாம். சாரி, ஒரு 80% 70 அந்த மாதிரி ரேட்டில். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ்லாம் சரியாக தெரியல. ஓகே, அண்ட் வித். ஓகேவா? ஸோ இந்த வித்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துறேன். அண்ட் இதில் வந்து இது வந்து சென்டர் ஆட் ஆகிக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு டிவ் டேக். ஓகேவா? டிவ் டேக்கில் ஸோ அகைன் இதையும் வந்து ஃப்ளக்ஸு ஜஸ்டிஃபை பெட்வீன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இதில் தான் நமக்கான அந்த இது எல்லாமே ஆட் ஆக போகுது அந்த 2 இன்புட் ஃபீல்டு. ஸோ அதனால் வந்து நான் ஜஸ்டிஃபை பிட்வீன் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இன்புட் அண்ட் கிளாஸில் வந்து நான் என்ன சொல்கிறேன் கிளாஸில் வந்து என்ன பண்ணலான்னா இதோட வித் அண்ட் ஹைட்டை கொடுத்துடலாம். ஓகேவா? வித் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் வித் வந்து ஒரு 28 கொடுத்துறேன். ஓகேவா? 28 அண்ட் ஹைட்டு வந்து ஒரு 60 கொடுத்துறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்னா கலரா சாரி பார்டர். ஓகேவா? பார்டர் வந்து ஸ்லேட்
300 ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ பிஜி வந்து ஒயிட்டுன்னு சொல்லி வச்சிடறேன் ஓகேவா. ஒயிட்டு அண்ட் ரவுண்டட் ஓகேவா. ரவுண்டட் வந்து எல்ஜி அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுறேன். ஓகே அண்ட் இப்போதைக்கு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர் ஓகேவா. பிளேஸ் ஹோல்டரில் சிட்டி தானே இருந்துச்சு. என்டர் சிட்டி ஓகேவா. ஓகே என்டர் யுவர் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு இதுக்கான இதில் வந்து டெக்ஸ்ட்டு வந்து எல்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் ஃபாண்ட் வந்து மீடியம் அண்ட் டெக்ஸ்ட்டு வந்து ஸ்லேட் ஓகேவா. ஸ்லேட் 800 ஓகேவா. சரி ஓகே அண்ட் இப்போ நம்ம வந்து இன்புட் ஃபீல்டை செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு இது இருக்குது அண்ட் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேவா. ஸோ ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்டு இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஹைட் வந்து மேபி ஒரு 8 கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேவா. அண்ட் இதில் வந்து வித்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேவா. ஸோ வித்து வந்து ஒரு 60 வச்சுக்கிறேன். ஓகே அண்ட் இதையே அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஷ் ஓகேவா. இந்த ரிவர் டிஷ் ஓகே என்டர் வேணாம் சர்ச் டிஷ் ஆர் நேம் ஓகே கேட்டகரி இல்லை கேட்டகரி சம்திங் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபாண்ட் மட்டும் ஆட் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. யா ஓகே நல்லா இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபாண்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது ஓகேவா. ஸோ எல்ஜி இல்லாமல் எஸ்எம் ஓகேவா. எஸ்எம் அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன ஆட் பண்ணுன்னு இருந்தேன்னா வித்து வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஓகேவா. ஸோ 96 மேபி நம்ம இப்படி கூட கொடுக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து வித்து வந்து 1/3 ஓகேவா. அண்ட் இது வந்து 2/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா வித்து வந்து நம்ம 96க்கு மேலே வந்து நம்ம கொடுக்க முடியாது, இப்படி தான் போய் ஆகணும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக இப்படியே கொடுத்துட்டேன். ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. இவ்வளோ பெருசு இருக்குது. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி கரெக்டாக இருக்கும். அண்ட் பேடிங் மட்டும் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அண்ட் இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐக்கான் ஆட் பண்ணோம் ஓகேவா. ஸோ அது லேட்டராக பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் மேலே வந்து மார்ஜின் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எம்டி 10 ஓகேவா. ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த அவுட்லைன் வந்து இது பண்ணணும்யா. ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துருக்கேன் பட் ஆனால் இதாகலையே. ஓகே ஒரு நிமிஷம் பேசாமல் என்ன பண்ணலாம்னா நம்ம இதை 4க்கு கன்வெர்ட் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா அப்போதைக்கு ஸ்பேஸ் ஓகே வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து இவ்வளோக்கு இது இவ்வளோக்கு ஓகே.
அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவுட்லைனை மட்டும் எடுக்கணும். ஸோ இன்புட்டை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா அவுட்லைன் நன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் அதே இன்புட்டில் பிளேஸ் ஹோல்டர். ஓகேவா? ஸோ பிளேஸ் ஹோல்டரை வந்து இது பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா பேடிங் லெஃப்ட். ஓகேவா? ஒரு 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இது டெய்ல்வின்லேயே கொடுக்கலாம், பட் தனியாகவே கொடுத்துக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் இப்படியே கொடுத்துட்டேன். ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ இப்போ அவுட்லைன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு வந்து அவுட்லைன் இதாகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் நம்ம கஸ்டம் பேக்ரவுண்ட் மாதிரி ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஒரு கண்டெய்னருக்குள்ளே கொடுக்க போகிறேன். ஓகேவா? அதாவது ஒரு டிவ். ஏன் அப்படின்னா நம்ம ஐக்கான் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக மேபி நம்ம வந்து லைக் எப்படின்னா ஒரு எஸ்விஜி எடுத்து கூட இதில் ஆட் பண்ணலாம். இன்புட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, பட் இப்போதைக்கு வந்து நான் இப்படியே போய்க்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐக்கான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபாண்ட்டில் வந்து ஐக்கான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிட்டியா, ஸோ லொக்கேஷன் ஐக்கான் எடுத்துக்கலாம். ஓகேவா? லொக்கேஷன். ஓகே. இந்த இதில் இருந்தால் நல்லா இருக்குமே. ப்ரீமியமாக இருக்குது. ஓகே. இங்கே ஒன்று இதாக இருக்குது. ஓகேவா? இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா? சேம் இதையும் வந்து டெக்ஸ்ட்டு ஸ்லேட் 300. ஓகேவா? 300 சாரி 800. அண்டு கிளாஸ் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸில் பிஜி ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஐட்டம்ஸ் வந்து எண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ சென்டர் கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஹைட் வந்து மேபி பெருசாகவோ சின்னதாகவோ இருந்துச்சுன்னா நான் சென்டராக இருக்க மாதிரி வரும். ஸோ நான் எண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி வந்துருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு நிமிஷம். பிஜி வந்து ஒயிட் கொடுத்ததுனால நமக்கு சரியாக தெரியல. ஓகேவா? ஸோ க்ரே ஒரு 3 வேணாம் 200 கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஐக்கான். ஓகேவா? ஸோ இன்னொரு ஐக்கான் வந்து சர்ச் ஐக்கானா. ஓகே. சர்ச் ஐக்கானில் ஓகே இங்கே இருக்கா மேக்னிஃபை. ஓகே. இப்போ இதை வந்து ஒரு டியூ டேக்கில் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போதைக்கு நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு டியூ டேக்கில் ஆட் பண்ணலாம். ஓகேவா? கண்ட்ரோல்-C. ஓகே. அண்ட் கிளாஸில் வந்து இது வந்து ஸோ சேம் பிஜி ஸ்லேட் 200. ஓகேவா? அண்ட் ஐட்டம்ஸ் எண்டு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம டிவ்வை மாற்றிட்டோம் இல்லையா? ஸோ இப்போதைக்கு பேரண்ட் வந்து இதாக இருக்குது அப்படின்றப்ப இந்த இடத்துல நம்ம வந்து வித்தை மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஸோ வித் வந்து சேம் 2/4. ஓகேவா?
சாரி, இந்த இடத்துல 3/4 அண்ட் இந்த இடத்துல வந்து வித் வந்து 1/4 அப்படின்றத சொல்லிடுறேன். அண்ட் 1/4 மாத்துறதுனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வித்தை வந்து ஃபுல்லுன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வித் வந்து 1/4ன்னு கொடுத்ததுனால நமக்கு வந்து இந்த இடத்துல 1/4ல் உள்ள ஒரு 1/4 அப்படின்ற மாதிரி தான் இது கன்சிடர் ஆகும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து அந்த 1/4 தான் தேவை அப்படின்றனால நான் பேரண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். ஸோ வித்தை வந்து ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? பட் இங்கே எப்படின்னா நான் 3/4ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு தேவை 2/4 தான். ஓகேவா? ஸோ நான் 2/4 மட்டும் எடுத்துக்கேன். அப்போ அதுக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1/3 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இது பண்ணி சாரி 1/3 2/3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் மட்டும் இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. Yeah. ஓகே 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 மேபி இருங்க ஒரு நிமிஷம். இதுக்கு வந்து வித்து ஃபுல்லுன்னே கொடுத்துக்கலாம். ஓகே. ம் இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ம் ஓகேவா? அண்ட் இதில் என்ன ஒரு இதுனா நம்ம ஃப்ளக்ஸ். ஓகேவா? ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணல. ஸோ ஃப்ளக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதாவது இங்கே கொடுத்தோம் இல்லையா ஃப்ளெக்ஸு. ஸோ இப்போ வந்து டிவ் கொடுத்ததுனால இதுக்கு ஃப்ளெக்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்டிஃபை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃப்ளெக்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் இந்த இதில் கொடுத்தோம்ல பிஜி ஒயிட்டு. ஸோ இதை தூக்கி விட்டுறேன். ஏன் அப்படின்னா இது வந்து அந்த இதை கலரை வந்து இது பண்ணுது. ஓகேவா? ஓகே சேவ் பண்ணிட்டேன்னா ஓகே. ம் ஓகே என்ட்ரு லொக்கேஷன் ஓகே. பட் நமக்கு என்ன அப்படின்னா இந்த கலர் மட்டும் இதாகலை. ஓகேவா? ஸோ இன்புட்டோட கலர் வந்து இதாகலை. மேபி இருங்க ஒரு நிமிஷம், நான் இந்த இடத்துலையும் கொடுத்துட்றேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து நன்னு. ஓ பேக்ரவுண்ட் கலர் நன்னு கொடுக்க முடியாதுல, மறந்துடுச்சு. ஓகே 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 ஓகே. மேபி என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருவோமா? ஆமாம், கரெக்ட் கரெக்ட். அதாவது இது பேக்ரவுண்ட் கலர் இருந்தே தீரும். ஓகேவா? ஆமாம். பிஜி இப்போ ஸ்லேட் அதில் இருக்க எத்தனை கொடுத்தோம்? பிஜி ஸ்லேட் சரி கிரே 200. ஸோ கிரே 200 அதாவது இன்புட்டுக்கு எப்பயுமே வந்து பேக்ரவுண்ட் கலர் இருக்கும், மாற்ற முடியாது. ஸோ மாற்றணும் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் கலருக்கு வேறு கலர் கொடுக்கணும். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஐட்டம்ஸ் வந்து இதாக இருக்கும். ஓகே அப்போ சென்டர் தான் கரெக்டாக இருக்கும் போல். ஓகே ஐட்டம் சென்டர் அண்ட் அதே மாதிரி ஐட்டம் சென்டர் அண்ட் ஹைட்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து 16 தானே கொடுத்துருந்தேன். ஸோ 12 கொடுப்போம். அண்ட் சேம் இதுக்கு வந்து ஹைட் வந்து 12 அப்படின்றத செட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண மறந்தாச்சு. ஸோ ரவுண்டட் எல்ஜி. ஓகேவா? அண்ட் சேம் இதுலேயும் ரவுண்டட் எல்ஜி. ஓகேவா? ஓகே 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், மறந்துட்டு திருப்பி திருப்பி இதிலேயே கொடுக்குறேன். ஓகே 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 அவுட்டரில் பேரண்ட்டில் தான் கொடுக்கணும், மறந்தாச்சு. ஓகே அது ஏன்னா அதுக்கு தான் வந்து இது பண்ணியாச்சு இல்லையா?
ஸோ பேரண்ட் தான் வந்து இப்போதைக்கு இருக்கு இது. நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்புட்டுக்கு போன வாட்டி கொடுத்துட்டோம் ஓகேவா. ஸோ அதில் அப்ளை பண்ணுறப்ப ஸோ என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல ரவுண்டட் கார்னர்ஸ் உருவாயிருக்கும். ஸோ அது தெரியாது. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஓகேவா. இப்போ தெரியுதா. ஸோ இன்புட் ஓரளவுக்கு வந்து இதாக இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ வந்து நம்ம எல்லாம் பண்ணியாச்சு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து என்ன ஒரு இதுனா ஸோ இப்போ ரவுண்டட் எல்லாமே வந்துச்சு. பட் நமக்கு இந்த இடத்துல ஒரு பேடிங் மட்டும் இருந்தால் நினைக்கிறேன். இல்லை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ பேடிங் ஆட் பண்ணிட்டு இந்த கிரே கலரையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா, கான்ட்ராஸ்ட்டை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ஐகானில் வந்து பேடிங் லெஃப்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பிஎல் 10 ஓகேவா. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதுக்குமே வந்து ரைட் சைடு இது ரைட் சைடு இருக்கு இல்லையா. ஸோ ரைட் சைடில் 10 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் ஒன்றாக வந்துடும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன பண்ணுன்ட்டு இருந்தேன்னா ஓகே பட் ரொம்ப ஒன்றாக வந்துச்சா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் 2 சென்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் மட்டும் மாற்றணும் ஓகேவா. ஓகே ஃப்ளக்ஸு ஐட்டம் சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஆர் வந்து போடல. ஓகே 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 இப்போ இதாகிடுச்சா. ஓகே இப்போ கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 5 5 ஓகேவா. அண்ட் அதே மாதிரி இதுக்கு கலர் நான் கொடுக்கவே இல்லை ஓகேவா. ஸோ டெக்ஸ்ட்டு ஸ்லேட் ஒரு 300 அண்ட் இதுக்கும் வந்து ஒரு 300 ஓகேவா. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கலர் தெரியவே இல்லையா. ஓகே அப்போ 600 மேபி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இது வந்து கரெக்டான கலர் கைஸ் ஓகேவா. அண்ட் இது வந்து இன்னும் கொஞ்சம் இங்கே வந்து தான் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித்தை வந்து இது பண்ணுவோம் ஓகேவா. இங்கே 2/4 தானே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து எதுக்கு 1/4 2/4 கொடுத்துக்கலாம். சரி 1/4 அண்ட் அதுக்கு வந்து என்ன பண்ணால் இதுக்கு ஒரு டிவ் ஆட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ டிவ்வில் கிளாஸ் ஸோ இதுக்கு வந்து நான் 2/4 அப்படின்றத கொடுக்குறேன் ஓகேவா. ஓகே அண்ட் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான லே அவுட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு வந்து 2/4 இதுக்கு 1/4 ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்டிஃபை சென்டர் அண்ட் ஃப்ளெக்ஸை ஆட் பண்ணிடுறேன் ஓகேவா. ஓகே சரி நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து 1/4க்கு பதிலாக சாரி 1/4க்கு பதிலாக என்ன பண்ணிக்கணும்னா 3/4 ஓகேவா. ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பீஃப் 3/5 சேவ் பண்ணிட்டு ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு வந்து நமக்கு அந்த இது கிடச்சிருக்கும். பட் என்ன ஒரு இதுனா இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரியே நம்ம வந்து ஒரு இமேஜஸ் ஓகேவா. ஸோ 2 இமேஜஸ் மட்டும் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஆட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அதை ஆட் பண்ணால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் ஓகேவா. ஓகே அண்ட் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இமேஜஸ் வேணும் இல்லையா. ஸோ டேரெக்டாக பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு இமேஜஸ் மட்டும் இது பண்ணிக்கலாம். ஃபுட்டு
இமேஜஸ் மேபி ஓகே. ஓகே பட் இந்த மாதிரி ஒரு இது நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் காய்கறிகள் மட்டும்தான் இருக்குதா? ஃபுட்டு ரிலேட்டடாக ஃபுட்டு ஏதாவது? ஓகே ஓகே. இந்த இமேஜை கூட பேக்ரவுண்டில் செட் பண்ணால் நல்லாயிருக்கும் கைஸ். ஓகேவா? ஓகே. ஐடியா வந்து மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணிட்டு ஓகே வேறு ஒரு ஐடியா யோசிச்சாச்சு. பிஜி ரிமூவ் போயிட்டு இதில் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஓகே சாரி. டவுன்லோட். ஓகே. ஸோ இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணி நம்மளோட இமேஜஸ் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு பேர் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஓகே பர்கர். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல அப்படின்னா டைரெக்டாக பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்னென்னா இந்த பேனருக்கு. ஓகேவா? ஓகே இந்த பேனர் இங்கே. ஓகே இதானே? இதில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஸ்டைல் டேக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேவா? பேக்ரவுண்ட் இமேஜில் யூஆர்எல்ல ஓகே ஆப். ஓகே ஸ்டாட்டிக்கில் இமேஜஸில் மேபி இப்படி கொடுத்தா சம்டைம்ஸ் லோட் ஆகாது ஜாங்கோ பொறுத்த வரைக்கும். மேபி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே லோட் ஆயிடுச்சு. பட் ஆனால் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ரிப்பீட்லாம் ஆக தேவையில்லை. ஸோ ரிப்பீட்டில் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் நோ நோ ரிப்பீட். ஓகேவா? ஓகேவா? மேபி இமேஜ் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகேவா? அண்ட் இதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் இருங்க. ரிலேட்டிவில் செட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த டேக் எல்லாத்தையுமே ஒரு டிவ் டேக்கில் கொடுத்துட்டு இதை வந்து ரிலேட்டிவும் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேவா? ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்சல்யூட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்சல்யூட்டில் ஒரு டேக் கொடுத்து அதில் வந்து இமேஜ் டேக் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஐஎம்ஜி அண்ட் எஸ்ஆர்சியில் வந்து நம்ம ஸ்டாட்டிக்கில் அந்த இதை தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் இதில் வந்து இமேஜஸில் ஸ்லாஷ் பர்கர் டாட் பிஎன்ஜி. ஓகேவா?
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இந்த இதை வந்து கிளாஸில் நான் இதை வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே. அப்சல்யூட். ஓகே, அப்சல்யூட் கொடுத்தாச்சு. அண்ட் இதில் வந்து ஸ்டாட்டிக் இது பண்ணிக்கோமா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லோட் ஸ்டாட்டிக் அப்படின்றத கொடுத்தாரேன். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக்ஸ் ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறப்ப நம்ம லோட் ஸ்டாட்டிக்கை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ லோட் ஸ்டாட்டிக். ஓகே. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கீழே வருது. ஒரு நிமிஷம், அதில் மாற்றி போட்டேன்னா. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, கரெக்டாக தான் நினைக்கிறேன். அதாவது நம்ம இதை வெளியில் போட்டிருக்கணும். ஓகே. அதாவது இதை நம்ம வெளியில் போட போகிறோம். ஓகேவா? இந்த டிவுக்கும் வெளியில் திருப்பி அங்கேயே போகிறேன்னா. ஓகே. ஓகே, இது ரிலேட்டிவ், இது அப்சல்யூட். ஓகேவா? ஸோ என்னென்னா இந்த ரிலேட்டிவ் அப்சல்யூட் தான் கொஞ்சம் வந்து எனக்கும் குழப்பம் கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்தீங்கன்னா இது மேலே தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நிற்கிது. பட் நமக்கு வந்து இது பிஹைண்டில் வரணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதோட இதில் வந்து செட் இண்டெக்ஸ் வந்து மாற்றிடுறேன். ஓகேவா? செட் இண்டெக்ஸ் வந்து 60. ஓகேவா? ஓகே. ஓகே, ஒரு நிமிஷம். இதில் வந்து நான் பார்த்து பார்ப்போம். மைனஸில் கொடுத்து வேணால் பின்னாடி தள்ள முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, ஒரு நிமிஷம். என்ன ஆச்சு தெரியலையே. ஓகே கைஸ், வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த அப்சல்யூட்டில் வந்து கொஞ்சம் ஏதாவது. ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் கைஸ். இந்த அப்சல்யூட் வந்து இது பண்ணிட்டு, அதாவது என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பர்கர் வந்து இந்த இதுக்கு பின்னாடி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தலாம். அண்ட் இமேஜும் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கூட பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுறத பற்றி, அதாவது ஃபுட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு பூஸ்ட் ஆப் யூஸ் பண்ணி பண்ண முடியாது அப்படின்னு. ஓகேவா? ஸோ பூஸ்ட் ஆப் யூஸ் பண்ணியிருந்தால் நமக்கு இன்னுமே டைம் எடுத்திருக்கும் மேபி. நம்ம டெய்ல்வின் மாறியாச்சு. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் சொல்லப்போனால் பூஸ்ட் ஆப் வந்து எனக்கு கொஞ்சம் மறந்துச்சு கைஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம். ஸோ அதனால் வந்து இப்போ டெய்ல்வின்ட்டு மாற்றிட்டேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ஃபுட்டெல்லாம் லிஸ்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த கரெக்ஷன் ஒர்க்கையும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி என்ன ஆச்சு அப்படின்றதையும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பை கைஸ்.